வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. குஜராத் அணியை வீழ்த்தி ஆர்சிபி அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை, மழை, வானிலை மாற்றம் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெட்ரோல், டீசல் விலையில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதேபோல் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையும் சற்று உயர்ந்துள்ளது. சென்னையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை ஜூன் 2 குறிப்பிட்ட சில பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதி ஆட்டத்தில் ஆன்சேயங் வெற்றி பெற PV சிந்து அதிலிருந்து வெளியேறினார். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க தமிழக முதலமைச்சர் விஜய் திருச்சி செல்ல உள்ளார். அவரது பாதுகாப்பு மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. கூட்ட நெரிசலை தவிர்க்க 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் கேரளாவில் அடுத்த 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 16 மாவட்டங்களுக்கு இன்று பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண் ஒருவர் மீது கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா இரு நாடுகளுக்கும் இடையேயான முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இன்று தொடங்குகிறது. உலகின் சிறந்த தேநீர் பட்டியலில் இந்தியாவின் மசாலா டீ முதலிடம் பிடித்து உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. வடசென்னை அரசு ITIயில் ட்ரோன் பைலட் முதல் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் வரையிலான புதிய படிப்புகளுக்கான அட்மிஷன் துவங்கியுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை இன்று முதல் ரூபாய் 53.50 உயர்த்தப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் கடந்த 2 நாட்களாக பெரும் சரிவு காணப்பட்டுள்ளது. இந்திய பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்களுடன் வர்த்தகமாகி வருகிறது. தங்கம் மீதான இறக்குமதி வரி 15% உயர்ந்ததால் அதன் தேவை 70% வரை சரிந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news